இப்போ பல்லியம் செய்ய போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அதை வந்து இதில் வச்சு நல்லா தண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். அதில் தண்ணி நல்லா ஊற்றிட்டு சால்ட்டு போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா பொட்டேட்டோ பாயில் ஆகிடுச்சு. அதை நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போது பல்லியம் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு, கடுகு இப்படி பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, வெங்காயம், இப்போ க்ரீன் சில்லி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் டொமேட்டோ, ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ, சால்ட்டு. இப்போ இந்த பொட்டேட்டோ எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பல்லியம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மசாலா தோசை செய்ய போகிறோம். மசாலா தோசைக்கு அந்த ரெட் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இது மாதிரி காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச இந்த சில்லியை வந்து இதில் போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி, அது கூட கொஞ்சம் தனியா, கொஞ்சம் சீரகம், பூண்டு, கொஞ்சம் கடலை, கருவேப்பிலை, கொஞ்சம் சால்ட்டு, இது போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மசாலா தோசை செய்கிறதுக்காக இப்போ மசாலா தோசை செய்யலாம். அதுக்கு 1 கப் ரைஸு, அதை வந்து கூட வந்து 1 கப்பு, ஒரு சின்ன கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து, அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். அது கூட வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வந்து நல்லா 8 ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கணும். மாவு நல்லா இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக்கிங் சோடா, இப்போது தோசை ஊற்றிக்கலாம். சட்னி ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிவிட்டு பல்லியம் இதில் வச்சு